ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக நல்ல டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் பொங்கல் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இதுக்கு அந்த மீதி இருக்க 1/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் பருப்பு சேர்த்திங்கன்னா பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை ரெண்டும் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் மிளகு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் பொங்கலுக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இஞ்சி சேர்க்கணும். இஞ்சியை ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு பாருங்கள் நல்லா வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அந்த கணக்குக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். பொங்கலுக்கு நம்ம செய்யும்போது 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போது நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இங்கே அரிசி பருப்பு ரெண்டையும் தனியாக வேக வச்சுட்டு கடைசியாக தாளித்து சேர்க்கறத விட இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் மிச்சமாகும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு 6 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து மூடியை திறந்துருக்கேன். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து நீங்கள் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நம்ம விசில் விடும்போது அந்த நெய்யெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி கடைசியாக நெய் எந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியும் கரெக்டாக ஆயிருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருந்தாலுமே பொங்கல் வந்து கட்டியாக களி மாதிரி ஆகாமல் இதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.